பாரதியாருடைய வீட்டுக்கு சென்று அந்த புத்தகங்களை பார்க்கிற பொழுது அது பாரதியாருடைய பாடல்களை வாசிக்கிற பொழுதுதான் அங்கே மனிதம் இருக்கிறது, சமுதாய சீர்திருத்தம் இருக்கிறது. இவன் தமிழுக்கு மேலே இந்த சமுதாயத்தை பார்த்து கொண்டிருக்கிறான், மக்களுக்காக பாடுகிறான் என்ற ஒரு எண்ணம் வந்த பிறகு பாவேந்தர் பாரதிதாசன் அவருடைய நடையை மாற்றி முழுக்க 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 ஒரு சமுதாய பார்வைக்கு வந்து விடுகிறார் என்பது நமக்கு புலனாகிறது இல்லையா? ஏன் வந்து தாசனா ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அவன் தமிழுக்கு மேலே ஐயா கூட நிறைய பேர் சொன்னாங்க, உணர்வு தமிழ் உணர்வு இல்லாம என்ன பண்ண முடியுது, தொழிலாளர் இந்துவிக்கான இலக்கணமா, அதுக்கு முன்னாடி அகத்திய சொல்றாங்க, அதுக்கப்புறம் சங்க இலக்கியத்தில் இல்லாததா அல்லது நாயன்மார்கள் ஆழ்வார்கள் சொல்லாததா இல்லையா, இதுக்கு முன்ன அவை சொல்லாததா? தமிழ் உணர்வு தமிழ் என்பது அது இருந்து கொண்டே இருக்கிறது, என்று தோன்றியது எது தெரியாது. இருந்தாலும் கூட இங்கே இவன் சொல்லுவாங்க, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வரிகளை சொல்றான், என்ன சொல்றா, பாரதிக்கு நிகர் பாரதி, மண்ணில் யார் எதிர்த்தாலும் மக்கள் சீர் உயர்த்தும் பணியில் பாரதிக்கு நிகர் பாரதியே என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் யார் வைக்கிறான்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வைக்கிறான். ஆக மொழி உணர்வு தமிழ் உணர்வு, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தாய் உணர்வு மொழி உணர்வு இருக்கத்தான் செய்யும். அதையும் மீறி இந்த செயல்பாடு என்று வருகிற பொழுது, சீர்திருத்தம் என்று வருகிற பொழுது, நான் சொல்றேன், ஒரு 100 புத்தகத்தை படிச்சுட்டு நான் 100 புத்தகத்தை படிச்சுட்டேன் 100 புத்தகத்தை படிச்சுட்டேன் நானே கூறிக்கிட்டு இருந்தா என்ன ஆக போகுது இல்லையா? என்ன சரியா கோபிநாட்டு, நான் 100 கவியரன் தொகை கவிதை வச்சுட்டேன், 100 கவியரன் கவிதை வச்சுட்டேன்னா நீ வாசிட்டு போ. இல்லை, சமுதாயம் என்ன மாறிச்சு?